ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாவின் நன்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களை விட நம்முடைய ஆத்மாவே நமக்கு முக்கியமானது. மற்ற காரியங்களில் நாம் கவனம் செலுத்துகிறோமா அல்லது இல்லையா என்பது அவ்வளவு முக்கியமல்ல. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நாம் நிச்சயமாகவே கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது நம்முடைய ஊழியம் அல்ல. நம்முடைய காரியங்களை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் முதலாவது பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படுதல் என்னும் வார்த்தைக்கு பூரணமாக கிரியை செய்தல் என்று பொருள். இந்த பொருளோடு வேதனைகளை அனுபவித்து முயற்சி செய்தல் என்னும் பொருளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தற்காலிகமான ரட்சிப்புக்கு பிரயாசப்பட்டால் மாத்திரம் போதாது. அவ்வப்போது ஏதாவது செய்து நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டால் அது போதுமானது அல்ல. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நாம் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பில் கவனம் செலுத்தாமல் நம்மால் ரட்சிக்கப்படவே முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கவனக்குறைவாகவும் ஏனோதானோவென்றும் சோம்பல்தனமாகவும் ஜீவித்தால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறாது. ஆகையினால் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாவை தீமையில் இருந்து விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிப்போடும் முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷத்தின் வார்த்தைகளுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகள் பவுலுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். பவுல் அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிற போது அவர்கள் சுவிசேஷத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தார்கள். இப்போது பவுல் அவர்களை விட்டு தூரமாய் இருக்கிறார். சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறார். இப்போதும் அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் கிரியை செய்கிறார். நம்முடைய ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகளை அவர் நமக்குள் நடப்பிக்கிறார். தேவன் நமக்குள் கிரியை செய்வதனால் நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய உண்மையான பிரயாசங்களில் அவர் நமக்கு உதவி புரிய விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுடைய கிருபைகளையும் அவருடைய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நாம் எடுக்கிற பிரயாசம் ஏனோதானோ என்று இருக்கக்கூடாது. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள் கிரியை செய்கிறார். அந்த சித்தத்தின்படியே நமக்குள் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறார். நன்மை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் தேவனுடைய கிருபையினாலேயே நமக்குள் உண்டாயிற்று. தேவனுடைய கிருபையினாலேயே நம்மால் நற்கிரியைகளை செய்ய முடிகிறது. இவையெல்லாம் தேவனுடைய தயவுள்ள சித்தம். இது அவருடைய தெய்வீக விருப்பம். தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் கிருபையை பெற்றுக்கொண்டது போல மாய்மாலம் பண்ணவும் முடியாது. தேவனுடைய கிருபை நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாய் வெளிப்படும். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர். நமது ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அது நிறைவேறும் வரையிலும் நாம் அதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தாங்கள் பெற்ற ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்புள்ளது.
தன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற மனுஷன் பிரயாசப்படவில்லை என்றால் தேவன் அவனோடு தொடர்ந்து கிரியை செய்ய மாட்டார். மனுஷனுக்கு சுயாதீன சித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனது விருப்பத்தை மனுஷனால் நிறைவேற்ற முடியும். இந்த விருப்பத்தையும் செய்கையையும் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின் பிரகாரம் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக மனுஷன் தன்னுடைய விருப்பத்தையும் செய்கையையும் பயன்படுத்த வேண்டும். தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கும் சிலாக்கியங்களை பயன்படுத்தாமல் ரட்சிப்பை இழந்து போனவர்களுக்கு தேவன் பொறுப்பானவர் அல்ல. எல்லோருக்குமே விருப்பமும் செய்கையும் உண்டு. ஆனாலும் தங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற்ற எல்லா மனுஷரும் தங்களுடைய விருப்பங்களையும் செய்கைகளையும் பயன்படுத்துவதில்லை.